இந்த காக்காய் வலிப்பு வந்தால் முதல்ல நம்ம என்ன பண்ணணும், பக்கத்தில் இருக்கிறவங்களோ கேரரோ என்ன பண்ணணும் அப்படின்னா, இது தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம வீட்டில் இல்லைன்னா கூட ரோட்டில் கூட யாருக்காவது வந்ததுன்னா கூட நம்ம உதவி பண்ணுறதுக்கு இது அவசியமான இன்ஃபர்மேஷனாக இருக்குது. நம்ம நினச்சிட்டு இருக்கோம் இவங்க ஃபுல்லாக கான்ஷியஸ் வந்துட்டாங்கன்னு. அவங்க தெரியாமல் முழிச்சுட்டே இருப்பாங்க, பேர் சொல்ல தெரியாது. கொஞ்ச நேரத்துக்கு அவங்க டிஸ்கனெக்டடாக இருப்பாங்க, ஒருத்தர் எழுந்து ஓடுவாங்க. வணக்கம் டாக்டர். வணக்கம் டாக்டர். கேர் கிவர் சப்போர்ட் சீரீஸில் டிமென்ஷியா வந்த பேஷண்ட்ஸோட கேர் கிவர்ஸ், அவங்க ப்ராப்ளம், அவங்களுக்கு என்னென்ன மாதிரியான சப்போர்ட் நம்ம கொடுக்கலான்ற பற்றி பார்த்தோம். அதே மாதிரி ஸ்ட்ரோக் பேஷண்ட்ஸ், பார்க்கின்சன்ஸ் பேஷண்ட்ஸ் எல்லாம் பார்த்தோம். ஸோ ஆஸ் எ நியூராலஜிஸ்ட் இதுக்கு அடுத்தபடியாக நீங்கள் எந்த மாதிரியான பேஷண்ட்ஸோட கேர் கிவர்ஸ் நிறைய சேலஞ்சிங் சுச்சுவேஷன்ஸை ஃபேஸ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறீங்க டாக்டர்? நீங்கள் சொன்ன மாதிரி முன்னாடி நம்ம பார்த்தது டிமென்ஷியா, ஸ்ட்ரோக், பார்க்கின்சன், அதெல்லாம் ஒரு கண்டினியூஸாக இருக்கிற ப்ராசஸ். இப்போ நான் சொல்ல போகிறது எபிலெப்சி. ஃபஸ்ட்டு எபிலெப்சினா என்னன்னு சொல்லிவிட்டு அதில் என்னென்ன சேலஞ்சஸ் இருக்கோ எப்படி பார்த்துக்கணுங்கிறத சொல்கிறேன். எபிலெப்சிங்கிறது நம்ம தமிழில் காக்காய் வலிப்பும்போம். கை கால் வலிப்பு அப்படிங்கிறது அது என்னென்னா, கை காலெல்லாம் வெட்டி வெட்டி இழுத்து ஒருத்தங்க நினைவில்லாமல் இருப்பாங்க, வாயிலேருந்து நொப்பு நிறைய வரலாம், நாக்கு கடிச்சிக்கலாம், தெரியாமல் யூரின் மோஷன் அந்த மாதிரி போயிடலாம். ஸோ இந்த மாதிரி வரைச்ச பக்கத்தில் இருக்கவங்க தான் அவங்கள பார்த்துக்கணும். அது ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறதுங்கிறத சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இதுலேயே வெரைட்டிஸ் இருக்குது. நான் சொல்கிறது இது ஜென்ரலைஸ்ட் எபிலெப்சின்னு சொல்கிறது, ஜென்ரலைஸ்ட் சீஷருங்கிறது. இதுலேயே வெரைட்டிஸ் இருக்குது. அதில் ஒரு மைனர் அட்டாக் அப்படின்னு சொல்லுவோம், அது மைல்டு அட்டாக், பெட்டி மால்ங்கிறது. அது என்ன, நின்றுட்டே இருப்பாங்க, வெறும் ஒரு கண்ணை ஒண்டி சிமிட்டிட்டு ஒரு டிரான்சியண்ட்டாக ரெஸ்பான்ஸ் இல்லாமல் இருக்கலாம். இல்லை ஒவ்வொருத்தர் அந்த மாதிரி பண்ணுவாங்க, அந்த சமயத்துலேயும் நினைவில்லாமல் இருக்கலாம். இன்றைக்கி நான் ஒரு பேஷண்ட் பார்த்தேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, எனக்கு காதில் ஒரு வைன்னு ஒரு சத்தம் கேட்கும், அதுக்கப்புறமா நான் என்ன பண்ணுறேன்னே தெரியலன்னு. அப்போ அவங்க அம்மா சொன்னாங்க, அந்த மாதிரி வரைச்ச இவன் ஓடி எங்களை கட்டி பிடிச்சின்னு ஆமாம் 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 அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரத்துலேயே ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்லேயே சரியாயிடுறது அப்படின்னாங்க. ஒருத்தருக்கு வெறும் ஜர்க்ஸ் இருக்கும். இந்த ஜர்க்ஸ் வரைச்சு என்ன ஆகுனா, கையில் இருக்கிறது கீழே விழுந்துடும். காலையில் வெளில ஜாஸ்தி இருக்கும். ஸோ காஃபி, டீ அந்த மாதிரி ஏதாவது குடிக்கிறச்சு அந்த கப்போ டம்ளரோ கீழே விழுந்துடலாம். ஸோ இந்த மாதிரி வேறு வெரைட்டிஸ் இருக்குது. இதில் மெயினாக லைஃப் த்ரெட்னிங் என்னென்னா, இந்த ஜென்ரலைஸ் சீஷருங்கிறது, அது கிராண்ட் மால்னு இதுக்கு பழைய பேர், காக்கா வலிப்புன்னு சொல்கிறோமே, இதுதான் சினிமாவில் காமிக்கிறது. இதுக்கு தான் எல்லாரும் கையில் அந்த சாவி கொத்தை கொடுக்கறதுக்கு ஒரு ரீசனாக காமிப்பாங்க. ஸோ அதை பற்றி ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம். நான் ஃபஸ்ட் எய்ட் சொல்லிடுறேன், அப்புறமா அதோட காரணங்கள் சொல்கிறேன். இந்த காக்காய் வலிப்பு வந்தால் முதல்ல நம்ம என்ன பண்ணணும், பக்கத்தில் இருக்கிறவங்களோ கேரரோ என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு அவங்கள அமைதியாக ஒரு சைடாக திரும்பி படுக்க வைக்கணும். அவங்க முகம் ஒரு சைடாக இருக்கணும், வாயில் இருக்கிறது வெளியில் வர மாதிரி பார்த்துக்கணும். முடிஞ்சால் நாக்கு கடிக்காமல் இருக்க பல்லுக்கு நெடுப்புற ஏதாவது ஒரு துணி வைக்கலாம். கையை வைக்கக்கூடாது, கையை வச்சா அவங்க கையும் சேர்த்து கடிச்சிருவாங்க. ஸோ அவங்கள ஃபஸ்ட்டு ஒரு சைடாக திரும்பி படுக்க வச்சுட்டு, ஒரு டவலோட ஒரு எண்டோ இல்லது ஒரு துப்பட்டாவோ அந்த மாதிரி ஒரு பெரிய துணியை ஃபுல்லாக வாய்க்குள்ளே போய் அடைச்சிக்கக்கூடாது, அந்த மாதிரி பல்லுக்கு நெடுப்புற வைக்கலாம். பல்லை கடிச்சிட்டு இருந்தாங்க நம்ம அமைதியாக விட்டுடலாம். அவங்க எதுலேயும் அடிபட்டுக்காமல் இருக்க பார்த்துக்கணும். அதாவது பக்கத்தில் ஏதாவது ஒரு கல் இருக்குது அங்கே இடிச்சுன்றவாங்களோ, இல்லை ஒரு டேபிள் இருக்குது இடிச்சுப்பாங்களோ, அந்த மாதிரி இல்லாமல் அவங்க எதையும் அடிபட்டுக்காமல் அவங்கள படுக்க வைக்கணும், ஆசுவாசப்படுத்தி விடணும். அவங்க கொஞ்சம் நிமிஷத்துலேயே நல்லா ஆயிடுவாங்க. அப்படி நல்லா ஆகாமல் இருந்தாலோ, திருப்பி ஃபிட்ஸ் வந்தாலோ ஆம்புலன்ஸை கூப்பிட்டு ஹாஸ்பிட்டலில் சேர்க்கணும். இப்போ நல்லா ஆகிடுவாங்கன்னு சொன்னேன் இல்லையா, ஒவ்வொரு சமயம் ஒருத்தர் எழுந்து உட்காந்துப்பாங்க. நம்ம நினச்சிட்டு இருக்கோம் இவங்க ஃபுல்லாக கான்ஷியஸ் வந்துட்டாங்கன்னு. அவங்க தெரியாமல் முழிச்சுட்டே இருப்பாங்க, பேர் சொல்ல தெரியாது. கொஞ்ச நேரத்துக்கு அவங்க டிஸ்கனெக்டடாக இருப்பாங்க, ஒருத்தர் எழுந்து ஓடுவாங்க. அந்த மாதிரி இருந்தால் நம்ம அவங்கள ஜாகிரதையாக பார்த்துக்கணும். ஏன்னா அவங்களுக்கு தெரியாமல் ஓடிட்டு ஆக்சிடெண்ட் எதுவும் ஆகிடக்கூடாது, போய் வண்டி முன்னாடி எதுவும் விழுந்துடக்கூடாது. அவங்கள எழுந்து உக்காந்துனோடனே அவங்க வாயிலெல்லாம் எத்தையும் ஊற்றக்கூடாது, அவங்க நினைவு இல்லாமல் இருக்கிறச்சும் வாயில் எதையும் ஊற்றக்கூடாது. அது மூச்சுக்குழாயில் அடைப்பு ஏற்பட்டு அது உயிருக்கே ஆபத்தாக முடியலாம். இந்த மாதிரி சேலஞ்சஸ் ஒருத்தருக்கு ஒரு மாதிரியாக வரலாம். ஸோ இதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட் என்னென்னா, ட்ரீட்மெண்ட்டுக்கு இந்த டீட்டெயில்ஸ், அப்போ என்ன நடக்கிறது, இந்த ஃபிட்ஸ் வரைச்சி நடக்கிறது என்னங்கிற டீட்டெயில்ஸ் வச்சு தான் நம்ம மெடிசின்ஸே யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த டீட்டெயில்ஸ் பார்த்து சொல்கிறவங்க கிட்டேருந்து தான் நம்மளுக்கு கிடைக்கும். ஏன்னா பேஷண்ட்டுக்கு அப்போ நினைவு இருக்காது. இது நான் சொல்கிறது ஃபர்ஸ்ட் எய்ட் ஃபார் கிராண்ட் மால் சீஷர்ஸ், அதாவது அந்த பெருவலிப்பு, காக்காய் வலிப்புங்கிறது.
இந்த மைல்டர் அட்டாக்ஸ்க்கு வந்து இண்டிவிஜுவல் அட்டாக்கை பொறுத்து இருக்குது. இப்போ நான் சொல்லலையா அந்த பொண்ணுக்கு ஒரு சத்தம் கேட்குறது, அது போய் அம்மா அம்மான்னு பிடிச்சிக்கிறதுன்னு, அந்த மாதிரி இருக்கிறச்சு அவங்கள ஆஸ்வாசப்படுத்தி ஒரு பக்கமாக உட்காந்து வச்சுட்டு அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக நம்ம இருந்துட்டு கொஞ்சம் நேரத்தில் சரியாயிடலாம். இந்த மாதிரி முன்னே வரக்கூடியது தெரிய வரக்கூடியது இருந்ததுன்னா, சிம்டம் இருந்ததுன்னா, இப்போ ட்ரக்ஸ் இருக்குது, அது வந்து நேசல் ஸ்ப்ரே வருது வச்சுட்டு இந்த மூக்கில் அந்த மூக்கில் பஃப் பண்ணி விட்டுட்டோம்னா ஃபுல் அட்டாக் வராமல் தடுக்கிறதுக்கு முடியும். ஸோ இந்த ஜர்க்ஸ்லாம் வருது இல்லையா, அதெல்லாம் மாத்திரை கொடுத்தா சரியாயிடும். இவங்களுக்கு இன்னொரு தடுப்பு என்னென்னாங்க, அவங்க டயத்துக்கு கரெக்டாக சாப்பிட்டுடணும், டயத்துக்கு மாத்திரை எடுத்துக்கணும், டயத்துக்கு தூங்கிடணும். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதை வந்து கேரர்ஸ் பார்த்துக்கணும். இதுதான் ஃபர்ஸ்ட் எய்ட் ஃபார் எபிலெப்சி. இந்த அக்யூட்டாக வரைச்சா பண்ண வேண்டியது இதுதான். இது வந்து தெரிஞ்சுக்கிறது வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம வீட்டில் இல்லைன்னா கூட ரோட்டில் கூட யாருக்காவது வந்ததுன்னா கூட நம்ம உதவி பண்ணுறதுக்கு இது வந்து அவசியமான இன்ஃபர்மேஷனாக இருக்குது. டாக்டர், இப்போது காக்காய் வலிப்பால் பாதிக்கப்படுறவங்க வந்து நடமாடிக்கிட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு எப்போ வேணாலும் இது வரலாம் இல்லைங்களா? ஸோ ஜென்ரல் பப்ளிக்கு இதை பற்றின அவேர்னஸ் இருக்குங்களா? இது வந்து இந்தியன் எபிலெப்சி அசோசியேஷன் ஒன்று வச்சுருக்கோம். அது மூலமாக நிறைய பப்ளிக் அவேர்னஸ் ப்ரோக்ராம் பண்ணிட்டு வரோம். 1990s கொஞ்சம் அவேர்னஸ் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. இப்போ வந்து இன்டர்நெட்னால இன்னுமே நிறைய இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அட்லீஸ்ட் தோஸ் ஹூ ஆர் அஃபெக்டட் அவங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஸோ அந்த மாதிரியே டிசெமினேட் பண்ணிட்டு வருது இப்போ நாலேஜை. இப்போ வருஷம் வந்து நாங்கள் எபிலெப்சி அவேர்னஸ் டேலாம் பண்ணுறோம். ஸோ டு இம்ப்ரூவ் தி அவேர்னஸ் அமாங் தி பப்ளிக். குறிப்பாக ஆஃபீஸில் இருக்கிறவங்களுக்கும் ஸ்கூலில் இருக்கிறவங்களுக்கும் அவேர்னஸ் அதிகமாக தேவையில்லைங்க டாக்டர். கரெக்ட். எஸ்பெஷலி ஸ்கூலில் என்ன ஆகிடும்னா, அந்த குழந்தை அந்த மாதிரி வந்துடுதுன்னா பாக்கி குழந்தைங்க அவங்கள ஒதுக்கி வச்சுருவாங்க, கிட்டக்க போக பயப்படுவாங்க. எனக்கு ஒரு பேஷண்ட் இருந்தார். அவர் என்னன்னாக்கா ஒரு 16-17 வயசு தான் இருக்கும். அந்த ஏரியாலே அவருக்கு காக்கா வலிப்பு இருக்குதுன்னு தெரிஞ்சுட்டு அவர் சொல்லுவார், ரொம்ப மனசு வருத்தத்தில் இருந்தார், நான் சூசைட் பண்ணிக்க போகிறேன்னு. என்னன்னு கேட்டால், அங்கே வந்து ஒரு பாட்டி இருக்காங்க, அவங்க குழந்தைக்கு சாதம் ஊட்டுறதுக்கு இவரை தான் காமிக்கிறாங்களாம். அந்த பூத மனுஷன் வந்துருவாருன்னு சொல்லிட்டு. ஏன்னா இவருக்கு ஃபிட்ஸ் இருக்குது அந்த மாதிரி டிஸ்கிரிமினேஷனே இருக்கக்கூடாது. இவங்களும் நார்மல் பீப்புள்னு நம்ம நார்மல் சொசைட்டியில் வச்சுக்கணும். ஸோ இது நான் ஸ்கூலில் சொல்கிறச்சு இதுக்கு வந்தது. ஸ்கூல் சில்ட்ரனுக்கு இருக்குனாக்க இந்த ஸ்கூல் டீச்சர்ஸ் ஷுட் பி அவேர். வந்தாக்க என்ன பண்ணுறதுங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கணும். இவங்க பசங்கள்லாம் சீஷர்ஸ்லாம் கண்ட்ரோலில் இருந்தால் நார்மல் ஸ்கூலுக்கு போகலாம், நல்லா படிக்கலாம். ஒவ்வொரு சமயம் டீச்சர்ஸே வந்து இவங்கக்கிட்ட ஜாஸ்தி எதிர்பார்ப்பே இருக்காது. இந்த குழந்தை சிக்காக இருக்காங்க, இவ்வளோ படித்தா போகிறோன்னு அந்த மாதிரி இல்லை. சீஷர்ஸ் கண்ட்ரோலில் இருந்தால் இவங்க தாராளமாக எல்லாமே பண்ணலாம். இப்போ ஜான்டி ரோட்ஸ் இருக்காரு, இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் ஆடிட்டு இருக்காரு. ஸோ அந்த மாதிரி இருக்கச்சு there is no restriction. They have to be lead a normal life provided seizure is under control. மேரேஜ்ன்றது ஒரு முக்கியமான விஷயம் இல்லைங்களா? பர்டிகுலர்லி ஒரு சின்ன வயசுலேயே வந்து எபிலெப்சி இருக்கிறவங்களுக்கு வந்து கல்யாணம் கட்டிக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குங்களா? தான் சொன்ன ஃபிட்ஸ் கண்ட்ரோலில் இருந்தால் அவங்க நார்மல் லைஃப் லீட் பண்ணலாம். அவங்க வந்து கல்யாணம் பண்ணிக்கலாம், குழந்தை பெற்றுக்கலாம். வந்து இது வந்து ஒவ்வொருத்தர் வந்து எங்கிட்ட வந்து சொல்கிறதா வேணாமா, கல்யாணம் பண்ணிக்க போகிறவங்க சொல்கிறதா வேணாமாங்க. நம்ம என்ன தான் பேசினாலும் அவர் சொசைட்டி ஹேஸ் அ பயஸ். இதை பற்றி இது தெரிஞ்சாக்க நிறைய பேர் கல்யாணம் பண்ணிக்க முன் வரது இல்லை. அப்படி இருந்துச்சு ஏன் கல்யாணம் ஈவன் வேலை கொடுக்கறதுக்கு கூட முன் வரது இல்லை. அது பொறுத்திருக்கு, என்ன வேலைன்னு பொறுத்திருக்கு. ஒரு செக்ரட்டரியாக ஒரே இடத்துல உட்காந்து டைப் பண்ணுறவங்க வேறு, ஒரு பஸ் டிரைவராக போக முடியாது. ஃபிட்ஸ் இருக்கிறவங்க சர்டன் வேலை அவங்க பண்ண முடியாது, சர்டன் ஸ்போர்ட்ஸும் அவங்க வந்து இன்வால்வ் பண்ணிக்க முடியாது. ஸோ அதை பொறுத்து இருக்குது. ஆனால் கல்யாணம் பண்ணுறதுல ஒன்றும் ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. தே கேன் ஹாவ் எ நார்மல் மேரிட் லைஃப். அது மருந்து எடுத்துகிட்டு இருக்கிறத சொல்லிட்டு பண்ணினா நல்லது. ஏன்னா மருந்துகள் வந்து நிறைய வருஷத்துக்கு கொடுப்போம். அட்லீஸ்ட் ஒரு 5 இயர்ஸ்க்கு அப்ராக்சிமேட்டாக 5 இயர்ஸ் சீஷர்ஸ் இல்லாமல் இருக்கிறதுக்கு. ஸோ அவ்வளோ நாள் மறைச்சி எடுத்துக்க முடியாது. அதனால சொல்லிட்டு பண்ணிக்கிறது நல்லது. இப்போ நான் வந்து ஒரு 40 இயர்ஸாக நியூராலஜியில் இருக்கேன். இப்போ என்ன நான் ஒரு பெரிய சேஞ்ச் பார்க்குறேன்னா, அப்போல்லாம் வந்து அம்மா அப்பா சொல்லிட்டு தான் எல்லாமே நடக்கும். கல்யாணங்கிறது லவ் பண்ணிக்கிறதெல்லாம் குறைச்சல். இப்போ வந்து இந்த ஆன்லைன்லாம் வந்ததுக்கப்புறம் லவ்வோ அல்லது அவங்க முன்னாடி தெரிஞ்சோ அதை ஆன்லைனில் பார்த்தோ பண்ணுறாங்க. ப்ளஸ் தே ஆர் நவ் ஏபிள் டு கெட் தி நெசசரி இன்ஃபர்மேஷன். இதை வச்சுன்னு பண்ணலாமாங்கிறது வெறும் டாக்டரையோ அம்மா அப்பாவையோ ஒண்டி நம்பின்னு இல்லாமல் அவங்க கூகுள்லேயும் போய் பார்த்துக்கிறாங்க. இது பற்றி இது பண்ணிக்கலாமா இல்லையான்னு. என்கிட்ட வந்து அவங்க பண்ணிக்க போகிறவங்களே 2 பேருமாவே வந்து என்கிட்ட பேசியிருக்காங்க. நாங்கள் கல்யாணம் பண்ணிக்கலாமா, நார்மலாக இருக்கலாமான்லாம் கேட்டுட்டு, வெதர் பி இட் அ மேன் ஆர் அ உமன். ஸோ அவங்க வந்து மாத்திரை எடுத்துகிட்டு கண்ட்ரோலில் இருந்தால் தாராளமாக எல்லாம் இருக்கலாம், நார்மலாக இருக்கலாம். டாக்டர், இப்போ இந்த தொடர்ந்து இந்த மருந்து மாத்திரைகள் எடுத்துகிட்டு வர்றது அது நாளைக்கு பின்னாடி சைல்டு பர்த் இந்த மாதிரி விஷயங்களுக்கு ஏதாவது பாதிப்பு உண்டாக்குமா? நீங்கள் கேட்டது ரொம்ப நல்ல கேள்வி. இப்போ வந்து நம்மளுக்கு சேஃப் ட்ரக்ஸ் இருக்குது விச் கேன் பி கண்டினியூ டியூரிங் ப்ரெக்னன்சியும். ஸோ இது குழந்தைக்கு பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி.
பட் அப்படி இருந்தாலும் ப்ரெக்னென்சி முடிஞ்ச மட்டும் ஃபிட்ஸ் இல்லாமல் இருந்தால் மாத்திரையை நிறுத்திட்டு ப்ரெக்னென்ட் ஆக சொல்லுவோம். அட்லீஸ்ட் ஒரு 2 இயர்ஸ்க்கு இல்லாமல் இருந்தால் கூட படிப்படியாக மாத்திரையை குறைச்சி நிறுத்திட்டு ப்ரெக்னென்ட் ஆக சொல்லுவோம். அப்படி இல்லைன்னா சர்டன் ட்ரக்ஸ் அது கண்டினியூ பண்ணிகிட்டே ப்ரெக்னென்சி ஆகலாம். அந்த டாக்டர்கிட்ட இவங்களுக்கு ஃபிட்ஸ் இருக்குங்கிறத சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி ப்ரெக்னென்சி எல்லாம் பிளான் பண்ணி ஃபாலோ அப்லாம் பண்ணிக்கணும். அதுக்கு ஸ்பெஷல் டெஸ்ட் இருக்குது, சைல்டு பாதிப்பு இல்லாமல் இருக்கான்னு பார்க்கறதுக்கு அதெல்லாம் பண்ணிட்டு இருப்பானா சேஃப் டெலிவரியும் இருக்கலாம். டாக்டர், ஒன் ஆஃப் த பேரண்ட் அப்பாவுக்கோ அம்மாவுக்கோ ஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னா பிறக்க போகிற குழந்தைக்கும் ஃபிட்ஸ் வருமா? ஒரு ஜெனட்டிக் ஃபார்ம் ஆஃப் எபிலெப்சி இருக்குது. அந்த மாதிரி இருந்தால் ஒரு பேரண்ட்டுக்கு இருந்தால் கொஞ்சம் சான்ஸ் ஒரு 6% இருக்கலாம். 2 பேரண்ட்டுக்கு இருந்தால் ரவுண்ட் அபவுட் 12% வரலாம். ஃபிட்ஸ் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. பட் அது ரொம்ப ரேரர் ஃபார்ம்ஸ் ஆஃப் எபிலெப்சி. அது மிக்க நன்றி டாக்டர். தேங்க்யூ. பூங்காற்று இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி. தொடர்ந்து எங்களோட வீடியோக்களை பார்க்குறதுக்கு பூங்காற்று சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஃபாலோ பண்ணிடுங்க.